ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போட்ட கடையில் பார்த்தீங்கன்னா புதுசாக கதை எடுத்துட்டு வந்துருக்கேன். ஒரு ராஜாவும் ஒரு ராஜமும் இருந்தது. ஒரு நாள் அந்த ராஜ்யத்தில் ரொம்ப தூக்கம் நடந்துச்சான். மக்களுக்கு ரொம்ப தொல்லை தாங்காமல் ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். ராஜா எல்லாரும் திருடெல்லாம் எங்களோட நகைங்க எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க. அதனால் நாங்கள் எப்படி வாழ்கிறது ஒரு இடத்துல? நாங்கள் இது காசு பணம் இல்லாமல் நாங்கள் எப்படி சாப்பாடு வாங்குவோம்? உணவு தண்ணி எப்படி குடிக்குவோம்? கிணத்துலேருந்து எடுக்க காசு கேட்குறாங்க எல்லோரும் கடைக்காரங்க. எப்படி நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது குழப்பமாயிடும். அதுக்கப்புறம் மண்டியார் கூப்பிட்றாரு. மண்டியார் இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, இல்லைன்னா நம்ம கிராமமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு மண்டியார் ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு குருவை மாட்டிடுவார். இப்போ மண்டியார் ஒரு மந்திரத்தை சொல்லி தருவார் மக்களுக்கு. அது எல்லாமே பரவிடும். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பணப்பட்டியெல்லாம் திறந்து வச்சுட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊர் முறை பழகும். நீங்கள் இப்போ செஞ்சிங்கன்னா பணப்பெட்டி எதுவுமே திருடாது, திருட மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் ஃபுல்லாக பரவும். அப்போ திருடங்கல்லி விழுந்தோடனே திறந்தா வச்சு தூங்குறீங்க, நாங்கள் திருடிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருடிட்டு போயிடும். அடுத்த நாள் மந்திரி திருடங்கெல்லாம் கையும் காலம் பிடிச்சிட்டு போய் ராஜாட்ட நிறுத்துவார். அப்போ ராஜாவுக்கு ஆச்சரியம் வந்துடும், எப்படி பிடிச்சிங்கன்னு. நான் தான் குரு விஷயத்தில் இப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே மை ஊற்றி வச்சேன், அதை கால் பட்டு நம்மளோட பழைய மந்திரியில் பழைய சேனை வீட்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னோடனே அதான் நான் கையும் காலும் பிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த சிறையில் அடைச்சிட்டுவாங்க. அவங்க 3 பேரையும் சனாரி ராமன்னு படிச்சிடலாம். இதை கண்டு மக்களுக்கும் சந்தோஷம் ஆச்சு. சனாரி நமக்கும் நிறைய பரிசு கிடச்சிச்சு. என்ன பண்ணிக்கிட்டீங்க? சனாரி ராமனோட புத்திசாலியால் ஒரு ஊரே காப்பாற்றப்பட்டிருக்கு.